சார் யாரு தெரியுமா, சார் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டு ஒரு பில்டப் வரும்ல, ஒரு சினிமால பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நானே ஒரு வீடியோலயும் ஐம் டாக்டர் திவ்யா பிரதீபா, யுவர் சொமேட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அபியூஸ் ரெக்கவரி கோச்னு பேசிட்டே இருக்கேன். ஆனா நிறைய பேருக்கு புரியவே இல்லை நான் என்ன பண்றேன்னு. ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எனக்கு நார்சிசம்னா என்னன்னு தெரியாம ஒரு காலகட்டத்துல நான் இருந்தேன். இந்த என்பிடி, எம்பேத்ஸ், மேனிப்புலேஷன், கேஸ்லைட்டிங், பிளேம் ஷிஃப்டிங், இது எல்லாமே சைலண்ட் ட்ரீட்மெண்ட், முக்கியமா அதை சொல்லணுமே. இதெல்லாம் ஒரு விஷயம், இது ஒரு மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்னே எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருந்தப்போ நான் லைஃப்ல ரொம்ப சஃபர் ஆனேன், அழுதுட்டே இருப்பேன். அப்படி லைஃப் வந்து ஒரு மாதிரி இருண்ட காடு மாதிரி எல்லாம் இருந்த காலம் எல்லாம் உண்டு. ஸோ இதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெளிச்சம் என் லைஃப்ல. ஸோ அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ எனக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க. இத்தனைக்கும் எங்க அம்மா அப்பா டாக்டர்ஸ், நான் டாக்டர். எனக்கே இந்த அவேர்னஸ் இல்லைன்னா இந்த அவேர்னஸ் இல்லாம எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு போகணும் அப்படின்னு மட்டும்தான் முதல்ல ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. ஸோ அவேர்னஸ் கொண்டு போனோம். ஏன்னா எனக்கு வந்து அந்த அவேர்னஸ் போதுமா இருந்தது. ஓகே, திஸ் இஸ் நாட் ரைட், திஸ் இஸ் நாட் ரைட் அண்ட் என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, அந்த பர்சன் தான் இப்படி பிஹேவ் பண்றாங்கிற ஆன்சர் எனக்கு போதுமா இருந்தது. அந்த ஆன்சர் எனக்கு கிளியரா கிடைச்ச உடனேவே என் லைஃப் மாறிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஸோ தட் இஸ் இனஃப்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா நான் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி கிளாரிட்டி கால்ஸ் எல்லாம் கொடுக்க நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சில பொண்ணுங்களுக்கு இது மட்டும் பத்துறதில்லை. அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்துட்டா கூட அவங்களுக்கு எல்லாம் பேனிக் அட்டாக்ஸ் இருந்தது, அந்த காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் CPTSDங்கிறது இருந்தது. ஓ அப்படியா, அப்படின்னா என்ன பார்த்தா காம்ப்ளெக்ஸ் ட்ராமா அப்படிங்கிற ஒரு விஷயம் என் கண்ணு முன்னாடி வந்தது. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ராமால இருந்து வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த பேனிக் அட்டாக்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டெப்ஸ் எடுக்க அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுதுன்னா, சில பேருக்கு அது ஒர்க் ஆகுது, சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த CPTSD கிளியர் பண்ற டெக்னிக்ஸுமே ஒரு சிலருக்கு ஒர்க் ஆச்சு, ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகல. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதனால அதாவது இந்த அபியூஸ் இதுல மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்தா கொஞ்சம் ஈஸியா வெளியில வந்துடுறாங்க. பட் அதுவே சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்களுக்கு அந்த ட்ராமா இருக்குது அப்படின்னா இந்த CPTSDல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் இட் இஸ் a லைஃப் டைம் ட்ராமா. எனக்கெல்லாம் வந்து அந்த 8 years ட்ராமா தான் இருந்தது. பட் ஒரு சில பொண்ணுங்களுக்கு இது வந்து ஒரு 25-30 வருஷ ட்ராமா, ஒரு சிலருக்கு 50 வருஷ ட்ராமா. ஸோ அப்போ அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போதுதான் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற பாலிவேகல் தியரி பத்தி நான் கத்துக்கிட்டேன். Okay, so actually I'm a doctor, I know what is stress response, but still in the part of the nervous system regulation, vagal nerve, அதோட calming down, இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாம இருந்தது. அதெல்லாம் புரிஞ்சுது. So I was purely amazed. Okay, nice, polyvagal theory, Stephen Porges அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பண்ணிட்டே இருந்தேன். பட் இது இந்த காமிங் டவுன் பண்ணாலும் ஒரு சிலர் வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன், ஓகே திவ்யான்னு போறாங்க, ஆனா அவங்களால அதை செய்ய முடியல. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, ட்ராமா இஸ் நாட் ஜஸ்ட் இன் யோர் பிரெயின், இட் இஸ் ஆல்சோ ஸ்டோர்ட் இன் யோர் பாடி அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஓகே, அப்போ இதை மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு 20% தான் எஃபெக்ட் வருது, ரிமைனிங் 80% ப்ராப்ளமா இருக்கு. அது ஏன்? பிகாஸ் பாடியிலையும் ட்ராமா ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ அதை எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு கண்டுபிடிக்கும் போது அந்த சொமேட்டிக் எக்ஸ்பீரியன்சிங், சொமேட்டிக் ரிலீஸ், சொமேட்டிக்னா பாடி, ஸோ அதுல இருந்து ரிலீஸ் ஆகுற விஷயங்களை எல்லாம் அது எப்படி பண்றது, பாடியில இருந்து ட்ராமாவை எப்படி ரிலீஸ் பண்றது அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தானா எப்படி வந்ததுங்கிறது தெரியாமலே ஒரு விஷயம் வந்தது, EMDRங்கிறது. அதாவது இது வந்து நம்ம சில விஷயங்கள் நமக்கு லைஃப்ல ரொம்ப முன்னாடி நடந்திருக்கும், அது இப்ப நடந்தது போல நமக்கு வலிக்கும். ஸோ அதை எப்படி ஹீல் பண்றதுங்கிறதையும் நான் படிச்சேன். ஸோ தட் ஆல்சோ ஹேப்பன்ட் இன் EMDR. ஸோ இப்போ நான் இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு 3 months கோர்ஸ் தான், 3 to 6 months. 3 monthsங்கிறது யாரால 3 monthsல ஓரளவுக்கு அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ட்ராமாலாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 months போதுமா இருக்கு. ஒரு சிலரை நான் 6 monthsக்கு எடுக்கிறேன். தட் இஸ் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல். ஓகே, அப்ப இந்த 3 months 6 monthsல என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன்.
சி எவ்வளவுதான் நீங்க வந்து பிரெயின்ல யோசிச்சுட்டே இருந்தாலும் உங்க நர்வஸ் சிஸ்டம் காமா இருந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டமை காம் பண்ணணும். ஓகே, ஸோ காம் பண்ணும்போது என்னது, விண்டோ ஆஃப் டாலரன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விண்டோ ஆஃப் டாலரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. விண்டோ ஆஃப் டாலரன்ஸ்ங்கிறது என்ன, ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை டீல் பண்ணக்கூடிய நமக்கு இருக்கிற லெவல் ஆஃப் டாலரன்ஸ் தான் விண்டோ ஆஃப் டாலரன்ஸ். அது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் நிறைய இந்த மாதிரி அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டாலரன்ஸ் லெவல்ல ஜாஸ்தி பண்றது தான் ஃபர்ஸ்ட் மந்த்ல நான் பண்றேன், 1 month or 2 months. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இது வந்து நம்ம பிரெயின்ல நர்வஸ் சிஸ்டமா கொஞ்சம் காம் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் அது மட்டும் பத்தாது. ஏன்னா தட் வில் ஜஸ்ட் காமிங் டவுன் அண்ட் யூ ஆர் ஓப்பனிங் த விண்டோ ஆஃப் டாலரன்ஸ். பட் நான் சொன்ன மாதிரி உடம்புல ட்ராமா ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சொமேட்டிக் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் சொமேட்டிக் ரிலீசிங். அதுதான் அடுத்த ஸ்டெப்ல பண்ணுவேன். அதாவது நமக்கு கான்சியஸா இருக்கிறது இல்லாம சப்கான்சியஸா நமக்கு தெரியாமலே நம்ம உடம்புல நிறைய இடத்துல ட்ராமா ஸ்டோர் ஆயிருக்கும். லைக் ஒரு சிலருக்கு பேக் ஏக் வரும், ஒரு சிலருக்கு நெக்ல பெயின் இருக்கு, ஒரு சிலருக்கு எப்ப பாரு ஒத்த தலைவலி வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல்டு ஸ்ட்ரெஸ் வந்து அங்கங்க ஸ்டோர் ஆகுறது தான். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்றது செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஃபைனல் ஸ்டெப் தான் EMDRங்கிற ஐ மூமெண்ட் டீசென்சிட்டைசேஷன் அண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றது. அதாவது யூஸ்வலா நம்ம அந்த ட்ராமாஸ் எல்லாம் சரியா ப்ராசஸ் ஆகி டைம் ஸ்டாம்ப் ஆகாம டைம் ஸ்டாம்ப் ஆகாம அங்கங்க ஸ்டோர்டு மெமரிஸா ஸ்கேட்டர்டா ஸ்டோர் ஆயிருக்கிறதுனாலதான் பழசு ஏதாவது நினைச்சா கூட இப்போ வலிக்கிற மாதிரி நமக்கு வலிக்குது. ஸோ அதை எடுத்து டீசென்சிட்டைஸ் பண்ணி அதை தொட்டு நம்ம ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஐ எம் நாட் குட் இனஃப், ஐ எம் நாட் worthy of love, low self esteem, இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்போம். அதையெல்லாம் ரீப்ராசஸ் பண்றது தான் EMDR. that is the final step. And sometimes I use EMDR, or sometimes it could be internal family system, or it could be childhood trauma healing. And the third step வந்து based on that individual, it be a mixture of all these things. And sometimes I use Ho'oponopono also for healing. So the final stage is பழசு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் clean பண்றது. ஸோ இதுதான் 3 monthsல நான் வந்து கிளைண்ட்ஸுக்கு செய்யறது. ஃபர்ஸ்ட் ரெகுலேட் தியர் நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறமா பாடியில இருக்கிற டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபைனலி வி ஆர் டூயிங் EMDR. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் என்னோட 3 months ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ. இதுல ஏதாவது புரியலன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல என்கிட்ட கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. அதுக்கப்புறம் as I promised, this is the 47th வீடியோன்னு நினைக்கிறேன். என்னோட எண்ட் ஆஃப் த வீடியோஸ்ல நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அதுல பைலேட்ரல் பட்டர்ஃப்ளை டேப்பிங் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது அதுல என்னன்னா, யூ ஹாவ் டு கிராஸ் யுவர் ஆர்ம்ஸ் லைக் திஸ், ரைட் ஹேண்ட் ஓவர் யுவர் லெஃப்ட் ஷோல்டர், லெஃப்ட் ஹேண்ட் ஓவர் யுவர் ரைட் ஷோல்டர் வச்சுட்டு, ஏதாவது ஒரு பேனிக் ஆகும்போது, ஓவர்வெல்ம் ஆகும்போது யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, இப்படி வச்சுக்கிட்டு யூ ஷுட் டேப் இட் ஆல்டர்னேட்டிவ்லி, ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் left. இது வந்து என்னன்னா, you are stimulating both sides of the brain. Usually when you become very emotional, the emotional brain is only the right brain. So the logical thinking brain, left brain will not act. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு அந்த மாதிரி ஓவர்வெல்மா எமோஷனலா ரொம்ப இருக்கும்போது இந்த மாதிரி பைலேட்ரல் டேப்பிங் பண்ணா 2 சைட் ஆஃப் த பிரெயினும் ஆக்டிவேட் ஆகி யூ வில் பி லிட்டில் காம். சம்டைம்ஸ் இந்த பைலேட்ரல் டேப்பிங்கே சிலருக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரிகரிங்கா இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா இது நீங்க தனியா பண்ணாதீங்க. யூ நீட் டு டூ இட் வித் யுவர் தெரபிஸ்ட் ஆர் அ கோச். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் குட்டி குட்டி சிம்பிள் எக்ஸசைஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, bye bye, tata, keep smiling, life is to live.